வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜா தொடர்ந்து இரண்டாவது முறையாக களம் காணும் நிலையில் இன்று சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சி 128வது வார்டு அலுவலகத்தில் கூட்டணி கட்சியினருடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பு. அதனைத் தொடர்ந்து அவர் அளித்த பேட்டியில், இயற்கை அதிகமான வெப்பம் ஏற்படுத்தியதால் மழை வந்தது. மழை சூரியன் மறைத்தாலும் சூரியனை யாராலும் மறைக்க முடியாது. சூரியன் இல்லை என்றால் மக்கள் வாழ முடியாது. உதய சூரியன் இருந்தால்தான் நம் அனைவரும் நன்றாக வாழ முடியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் விருகம்பாக்கம் தொகுதியில் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்திய நாட்டின் காலையில இயற்கை மழை வந்தது. அது சூரியன் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சொல்றாங்க. இயற்கை அதிகமான வெப்பம் ஏற்படுத்தினால்தான் மழை வந்தது. அதுவும் வேணும், இதுவும் வேணும். மீண்டும் இப்போ மழை 1 ஹவர்ல திரும்ப சூரியன் வந்துருச்சு. ஆக சூரியன் எப்பவும் யாரும் மறைக்க முடியாது. எப்பொழுதும் உதிச்சிட்டு மக்களுக்கு இன்னைக்கு சூரியன் இல்லைன்னா யாரும் வாழவே முடியாது. ஆக அப்படிதான் தமிழ்நாட்டின் மக்கள் உதய சூரியன் இருந்தால்தான் நாம் அனைவரும் நன்றாக வாழ முடியும். நிச்சயமாக அத்தனை கழக தோழர்கள் கூட்டணி கட்சி நண்பர்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் விருகம்பாக்கம் தொகுதி 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம்.